இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் டிசம்பர் 5. சந்தேக கண்ணோட்டம் இல்லாத ஜீவியம் வேண்டும். தன்னை கொலை செய்ய தயாராயிருந்த காயினை கிஞ்சித்தும் சந்தேகம் கொள்ளாத ஆபேலின் நல்ல இருதயத்தை பாருங்கள். காயினை அல்ல, தன்னையே நியாயம் தீர்த்து தாழ்மையில் நொறுங்கியிருந்த ஆபேல் நாம் யாவரும் பின்பற்ற வேண்டிய நல்ல மாதிரி. ஆபேலோ காயினின் மனோபாவத்திற்கு முற்றிலும் மாறுபட்டவனாய் இருந்ததை பார்த்தீர்களா? காயின் ஆபேலை தன்னோடு வயல்வெளியில் வாக்கிங் அழைத்த போது ஆபேல் தன் இருதயத்தில் ஒரு துளி கூட சந்தேகம் கொள்ளாமல் தன் சகோதரனோடே நடந்தான். ஆதியாகமம் 4:8. காயின் தன் மீது பொறாமை கொண்டிருக்கிறான் என்பதில் அவனுக்கு சிறிதும் சந்தேக கண்ணோட்டமே இல்லை. ஆபேல் தன் இருதயத்தில் எவ்வளவாய் கபடற்று இருந்தான் பார்த்தீர்களா? அவர் தன்னையே நியாயம் தீர்த்து இருதயம் நொறுங்கி இருந்தான். ஆனால் தன் சகோதரன் காயினையோ நியாயம் தீர்க்கவே இல்லை. இந்த சுபாவமே நாம் பின்பற்றக்கூடிய நல்ல மாதிரியாய் இருக்கிறது. தங்கள் காரியம் நன்றாய் நடந்தேறியதால் என் மீது மற்றவர்கள் பொறாமை கொண்டிருப்பார்களோ, என் மீது கெட்ட அபிப்பிராயம் வைத்திருப்பார்களோ, எங்கே என்னை கீழே இழுத்து தள்ளிவிடுவார்களோ என்றெல்லாம் ஓயா சந்தேகம் நிறைந்தவர்களாய் இன்று அநேகர் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு விரோதமாய் நமக்கு ஏதும் மனதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் என் மீது விரோதம் வைத்திருப்பார்களோ என்ற சந்தேகத்தோடு நாம் காணப்பட முடியும். இங்குதான் நாம் கரைவிட்டு போகிறோம். ஆபேலோ தன்னை கொலை செய்ய தயாராயிருந்தவன் மீது கூட கிஞ்சித்தும் சந்தேகமற்று இருந்தான். அவனுக்கு எத்தனை நல்ல இருதயம் பாருங்கள். இதே இருதயம் அல்லவா நமக்கும் தேவை. நெருக்கமான ஜீவ வழியில் இரு குன்றுகளின் அபாய முனைகள் உள்ளன. ஒரு குன்றின் முனை பொறாமை, இன்னொரு குன்றின் முனை சந்தேகம். இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றில் நாம் வீழ்ந்து பாதாளத்தை அடையும் வாய்ப்பு உண்டு. ஆபேலுக்கோ காயின் மீது பொறாமையோ அல்லது அவனை குறித்த சந்தேகமோ கொஞ்சமும் இல்லவே இல்லை. நம் சகோதரர்களோடு கொள்ளும் உறவில் நாம் பின்பற்றி நடக்க வேண்டிய பாதையும் இதுவே ஆகும். சந்தேகத்தினால் நம் இருதயம் கரைவிட்டு ஜீவிப்பதை விட ஆபேலை போல் சிறிதும் சந்தேகிக்காத இருதயத்தோடு சாவது நல்லது. ஜெபிப்போமா. எங்கள் பரம பிதாவே, சிறிதேனும் சந்தேகிக்காமல் கள்ளங்கபடற்ற உள்ளத்தோடு வாழ்ந்த ஆபேலை போல் இவர்கள் என்னை பகைக்கிறார்களோ போன்ற சந்தேகமற்ற கபடற்ற வாழ்வு தாரும். ஆமேன்.